தமிழில் சொல்கிறதுக்கு. திமுகவுடைய தலைவர் கலைஞர். அவங்க அவங்களுடைய லைனில் போயிட்டுருக்காங்க. இங்கே ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஏடிஎம்கேக்கு. என்ன வாடகை கற்றுனுக்கிற ஒவ்வொரு தடவையும்? உனக்கு சொந்தமாக எதுவுமே இருக்காதா? எதார்த்தாலும் வாடகை எடுக்கிறது, அடுத்தவன்ட்டு பிடுங்கிறது. பாவங்க ஓபிஎஸ் ஒரு 4 பேரை வச்சு கட்சி நடத்தியிருந்தாப்புல. அவரை போய் ஆட்சி பிடிங்க, அவர்கிட்ட 4-5 பேர் இழுத்து கொண்டு கடைசி அந்த கூப்பா கிருஷ்ணன் பாவம் மனுஷன் தனியாக சுற்றினுக்கிறாப்புல, கூட பையன் மட்டும் சுற்றினுக்கிறாப்புல. தேவையா இது? இந்த மாதிரி எவனாவது ஓரமாக போனால் அப்படி போனான்னா துண்டை போட்டு உள்ளே இழுத்துறது. அதே மாதிரி அறிவாலயம் பக்கம் போனால் அங்கேயும் துண்டை போட்டு உள்ளே இழுத்துறது. என்ன மனுஷனுக்கு பாதுகாப்பே இல்லையா? எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க அவங்க கட்சிக்கு. ஆனால் அந்த கட்சி வலுப்பெற்று கொண்டு போவோம். அப்புறம் நான் வாங்கினா அப்படின்ட்டு சந்திரமலை போட்டு அந்த இதில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் கொடுப்போம். அடுத்த தடவை அண்ணா பின்னாடி சேரில் உட்காருனேன், அப்புறம் 3வது சேரில் உட்காருனேன், அது பின்னாடி நில்லுனேன். செங்கோட்டை கதையெல்லாம் அப்படி தானே ஆயிடுச்சு. வர்ற அன்னைக்கு உங்களை பாராட்டிக்கிறேன்லாம். இன்னைக்கு கூட 2-3 பேரை மேடையில் ஏற்றுனாங்களே, டாக்டர்னு ஒரு அம்மா டாக்டர்லாம் பேசுனாங்களே. அடுத்த தடவைலாம் ஏமா என்ன இல்லைங்க அன்றைக்கி டாக்டர் அன்னைக்கு பேசுனீங்க, இப்போ என்ன இப்போ இல்லை உட்காருமா பின்னாடி போங்கம்மா. அப்போ ஒரு நாள் மட்டும் தான், அந்த ஒரு நாள் மட்டும் தான் அன்னைக்கு மட்டும் தான் மரியாதை. அதுக்கப்புறம்லாம் கிடைக்காது. ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும், ராஜ்மோகன். ஏன்னா அவர் மட்டும் தான் அந்த மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருப்பாரு. வேற யாருக்கும் அந்த அது வராது, அந்த அளவு வராது. இதோ வருகிறார் 3 எழுத்து முத்து, வெற்றி என்றால் வீரம், வீரம் என்றால் விஜய், விஜய் என்றால் விசில், விசிலுக்கும் வி, விஜய்க்கும் வி, வி இப்படிலாம் தொகுதி கூட வேளச்சேரியில நிக்க போறாரு. தொகுதி விஜய் அவர்கள் வேலை அது வேற வீல, அந்த வி இந்த வி அந்த வி